இன்னைக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் ரோட் ஷோ 3 இடத்துல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இதுதான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தார் இந்த பிளான்லாம். அப்போவே ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லா தொகுதியிலையும் போய் மக்களை சந்தித்து சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு நேரமும் கொடுக்கல, காலமும் கொடுக்கல, அனுமதியும் கொடுக்கல. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த திமுக அரசாங்கம் ஒட்டுமொத்தமான காவல்துறையை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு பலவிதமான கண்டிஷனை பலவிதமான எந்த அரசியல் தலைவர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய காரணமாக தான் சந்திக்க விடாமல் பண்ணாங்க அந்த காவல்துறை அவர்களும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு காவல்துறைக்கும் ஒரு விரோதத்தை இந்த ஆட்சியாளர்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அது என்ன மாதிரியான விரோதங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான வரவேற்பும் நல்லபடியான ஒரு பாதுகாப்பும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்ததால் ரொம்ப மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த கடந்த ஒரு 10 நாளாக ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் பாதுகாப்பு கொடுத்து அந்த காவலர்கள் அத்தனை பேருமே ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்தே ஆகணும். இதே மாதிரியான காவல்துறை இருக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நான் ஆசைப்படுறேன். எப்பயுமே காவல்துறை தான். அதனால் எப்பவுமே பொதுமக்களுக்கு நண்பனாக பார்க்க வேண்டிய இந்த காவல்துறை சில ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி திமுக ஆட்சியாளர்கள் இந்த காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய சுதந்திரத்தை அத்தனையும் பறிச்சுக்கிட்டு இன்றைக்கி காவல்துறை பார்த்திங்கன்னா இந்த அவங்களுடைய கெட்ட பேர்லாம் பாவம் அவங்க ஒரு அரசு அதிகாரிகள் தானே, அரசு ஊழியர்கள் தானே, மக்களுடைய வரிப்பணத்தை தானே அவங்க சம்பளமாக வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காவல்துறை மக்களுக்கு ஏன் துரோகம் பண்ண போகிறாங்க, ஏன் தவறு இழைக்க போகிறாங்க? அந்த மாதிரி எப்பவுமே காவலர்கள் எப்பவுமே தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க சரியான ஒரு முறையில் அவங்க சொல்கிறது அவங்களுடைய மேலிடத்துலேருந்து வர உத்தரவு தான் அவங்க பண்ணுறாங்க. இருந்தாலும் மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் காவல்துறை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருப்பூர், கோவை, இன்னைக்கு சென்னை இந்த ரோட் ஷோ மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும்போது சிறப்பான ஒரு வரவேற்பும் சிறப்பான ஒரு பாதுகாப்பும் இந்த காவல்துறை நண்பர்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக மனதார நான் வாழ்த்துறேன். எப்பவுமே என்னுடைய காவலர்கள் என்னுடைய நண்பர்கள் தான். யாருமே விரோதிகள் கிடையாது. எப்பயுமே மக்களுக்கு எப்பவுமே நன்மையே செய்யணும், நல்லதே செய்யணும், மக்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு கொடுக்கணும். எப்பவுமே மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நான் எப்போவோ ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நான் சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார்னா அதனால் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த காவலர்கள் எப்பவுமே பெருமை கொள்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கண்டிப்பாக நடக்கும். இது நிச்சயமாக நடக்கும். இது கண்டிப்பாக நடக்க பிரார்த்திக்கிறேன். நேற்று அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பேசிக் சேலரி 18,000 25,000 சேலரி கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்மையிலே மன நிறைவாக இருக்கும் எல்லா காவலர்களும். சரி, இந்த நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1000 ரூபாய் வீட்டுக்கு செலவாகுது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 25,000 மாத சம்பளங்கிறது ரொம்ப சாதாரண. இந்த மாதிரி ஒரு சேலரி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அன்றாட தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியும். இந்த சேலரி கம்மி தான், இருந்தாலும் பேசிக் சேலரின்றது கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் காவலர்களுக்காக இந்த தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் சிறப்பான ஒரு சலுகைகள் காவலர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறேன். எவ்வளோ பேர் இலவசம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இலவசங்கிற விஷயத்த சரி, ஓகே, அது சில விஷயம்லாம் மாற்றிக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அனைவருக்குமான பால்வார்க்கும் திட்டம், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் பாலாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன்.